ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சபரி வாக். ஸோ அகைன் ஒரு வேறு லெவலான வீடியோவில் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி என்ன நாள்? ஸோ இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை. பூஜைனா அவங்கவுங்க எக்யூப்மெண்ட்டு வந்து அன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் பண்ணி ஸோ பூஜைலாம் கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பைக்குக்கு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதுக்கடுத்து அதுக்கு மாலை போட்டு நம்ம அதுக்கு சாமி கும்பிட போகிறோம். பைக் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஸோ இதே ஒரு வீடியோவாக ஏன் போடக்கூடாது, நம்ம செயின் லூப்பு அதை பற்றி சொல்லலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் போகும், லாங்காலாம் போகாது. ஸோ பைக் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படினாலும் 2 hours ஆயிரும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி செயின்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செயினை வந்து லைட்டாக நல்லா தொடச்சிட்டு செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு அதே ஷாம்பு போட்டு கழுவிட்டு ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பைக் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். வாட்ரு வந்து இன்றைக்கி காலையில் கேட்டேன். ஸோ சர்வீஸ் ஸ்டேஷன் பூராமே சரஸ்வதி பூஜைக்கு வந்து க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. நேரத்தே பண்ணியிருக்கலாம், சரி நம்மளே பண்ணணுன்னு இருக்குது போல், நம்ம பைக்குக்கு நம்மளே தான் பண்ணணும் போல் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இப்போ பண்ணுறது வந்து உங்களுக்கு இப்போ டைம் ஸ்லாப் போட்டிருக்கேன். பைக் இந்த ஒரு நண்பா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த செயின்லாம் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அந்த லூப் அடித்து அதுக்கடுத்து செயினே ஒரு மாதிரி பிசுன்னு இருந்தது. ஸோ அதனால் இவ்வளோ ஒரு அரை மணி நேரம் மேலே இப்படி செயினே வாஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைக்கோட பாடி, அதுக்கடுத்து இன்ஜினு, சேஸு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லி வந்து ஸ்டீல் அந்த மாதிரி வண்டி வந்து ரொம்ப வேலை இருக்கும். ஸோ எந்த வண்டினாலுமே க்ளீன் பண்ணுறது கஷ்டம்தான். நம்ம வண்டி இதுதான். ஸோ நண்பா, இப்போ வந்து நம்ம ஆயுத பூஜைக்காக நம்ம அவ்வளோ நேரம் வாஷ் பண்ணது பைக்கு வந்து நம்ம ஆயுதங்களை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம பைக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை. ஸோ பைக்கை பார்க்குறீங்களா? ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ நம்ம ஸ்னூப்பி இந்த நிற்கிது, அதுக்கடுத்து பிளாக் குயின் நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் சைக்கிள், அது நம்ம யூஸ் பண்ண வந்து எதுவுமே மறக்கக்கூடாதுல்ல. ஸோ இதான் ஆயுத பூஜைக்கான ஒரு வண்டிலாம் நல்லா நீட் பண்ணி, ஸோ நம்மக்கிட்ட அவங்கவுங்க தொழில், அதுக்கடுத்து அவங்கவுங்க வச்சுருக்க பொருள் அதெல்லாம் வந்து இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நல்லா அதை சுத்தப்படுத்தி அதுக்காக நம்ம வந்து வேண்டுறது தான் ஆயுத பூஜை. ஸோ சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவாங்க. ஆயுத பூஜை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து பைக்கை வந்து நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஒருத்தன் வந்து பாருங்கள், இந்த டானு பையன் சும்மா ஒரு கயிறை வச்சு சும்மா இப்போதைக்கு கட்டியிருக்கு. அவன் என்ன செய்யறான் பாருங்கள், அதை போட்டு கடிக்கான். ஏலே டானே, ஏலே, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கிறது. ஸோ அவ்வளோதான் நண்பா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நல்லா ஒரு சின்ன பூஜை மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த ஆயுத பூஜை செலிப்ரேஷனை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ க்ளீனிங் பண்ணியாச்சு. ஸோ லூப் பண்ணணும், இனிமேல் தான் நான் லூப் பண்ண போகிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பிராண்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் செயின் லூப்புக்காக. எந்த அளவுக்கு ஆடியோ கேட்க போகுதுன்னு தெரில. ஸோ செயின் லூப் பண்ணும்போது நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். செயின் லூப் பண்ணும்போது கையை வந்து எச்சரிக்கையாக வச்சுட்டு பண்ணணும்.
இந்த ஸ்மெல் ஏதோ யானைச்சாணி ஸ்மெல்லு வருது நண்பா. இது இந்த ஓலோன்னு செயின்ஸ் ப்ராக்கெட் தயாரிக்கிற கம்பெனியோடதுன்னு நாங்கள் அப்படியே மாட்டு சாணி. இது என்னது யானை சாணி வாடை வருது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் இது தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 250 to 300 வருது. ஸோ 1/2 லிட்ரு வந்து 300 வருது. இதை பற்றின ஒரு ஃபுல் நான் யூஸ் பண்ணி அதுக்கடுத்து உங்களுக்கு இதை ரிவ்யூ உங்களுக்கு நான் தனியாக போடுதேன். இது வந்து நான் போட்டு செயின் எவ்வளோ லைஃப் வருது இப்போதைக்கு வந்து இது வரைக்கும் நான் மோட்டோவில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இனிமேல் வந்து நான் இந்த பிராண்டு வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ தேட்ஸ் ஆல் த வீடியோ நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைக்கு சம்மந்தமான பைக்கை சர்வீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பைக்கை சர்வீஸ் பண்ணி ஸோ அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், செயின் லூப் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் எதை பற்றின வீடியோ போடணும், பைக் ரிலேட்டடானு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றின ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் ஒரு வேறு லெவலான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய், ஸ்டே டியூன், ஜெய் ஹிந்த்.